அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேஷின் பணிவான வணக்கம். என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோட ஒரிஜினல் டெலிகிராம் சேனல் லிங்க்கும் ஃப்ரீயாக டிமேட் அக்கௌண்ட் வேணும்னா அதோட லிங்க்கும் பார்த்தீங்கன்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாரம் எம்சிஎக்ஸ் எப்படி முடிஞ்சிருக்கு, ஸோ அடுத்த வாரத்தில் எந்த மாதிரி நடக்கிறதுக்கான ஒரு சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஆஸ் யூஷுவல் க்ரூட் ஆயில் பார்க்கலாம். ஸோ க்ரூட் ஆயிலை பொறுத்த வரைக்கும் ஸோ நல்ல ஒரு பிரேக் அவுட் தான். ஆல்ரெடி நம்ம அந்த சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கல் பிரேக் அவுட் பார்த்துருக்கோம். ஸோ அதை பிரேக் அவுட் பண்ணி க்ளோஸ் கீழே வச்ச உடனே கிட்டத்தட்ட 5535 வரைக்கும் வந்திருக்கு. ஸோ இன்னுமே பார்த்தீங்கன்னா அந்த 200 மூவிங் ஆவரேஜ் இருக்கட்டும், இல்லை 50 மூவிங் ஆவரேஜ், இந்த ரெண்டு மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த ரெண்டையுமே பார்த்தீங்கன்னா இன்னும் பிரேக் பண்ணலை. இன்னுமே பார்த்தீங்கன்னா கீழே தான் ஒரு செல்லிங் ப்ரெஷரில் தான் பார்த்தீங்கன்னா ஓவராலாக இருக்குது. மற்றபடி ஒரு நாள் ஃபுல்லாகவுமே மேலே ஏறி இறங்குதே தவிர ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு ஓவராலாக ஒரு செல்லிங் ப்ரெஷரில் தான் இருக்குது. ஸோ இது எப்போ பை எடுக்கிறதுக்கான ஒரு சான்சஸ் இருக்குன்னா ஒரு 6000 கிராஸ் பண்ணணும். ஒரு 6026 கிராஸ் பண்ணால் ஒரு கண்டினியூஸ் பை எதிர்பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன கான்சன்ட்ரேஷன் எடுத்து அகைன் ஒரு செல்லிங் எடுத்து கீழே வரதுக்கான ஒரு சான்சஸ் தான் க்ரூட் ஆயிலில் இருக்குது. ஸோ இந்த வாரம் செல்லிங் சைடு டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5300 வரைக்கும் எதிர்பார்க்குறேன். ஸோ அதே மாதிரி பையிங் சைடு பார்த்தீங்கன்னா 6200. ஸோ இந்த 5300 இல்லைன்னா 6200 வரைக்கும் வரதுக்கான ஒரு சான்சஸ் க்ரூட் ஆயிலில் இருக்குது. ஸோ அடுத்தது ஜிங்க். ஸோ ஜிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ 246 மறுபடியும் அகைன் வந்தால் ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா பை எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குன்னு லாஸ்ட் வீக் வீடியோவில் பார்த்துருந்தோம். ஸோ எக்ஸாக்டாக முன்னாடி தான் வந்திருக்கு, 246 கூட வரல, அதுக்கு முன்னாடியே பை எடுத்துட்டு ஸோ ட்ரெண்ட் லைனை கிராஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. ஸோ ட்ரெண்ட் லைன் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 270.35. ஸோ அதை டச் பண்ணிட்டு ரெசிஸ்டன்ஸ் எடுத்தால் ஸோ அகைன் மார்க்கெட் மேலே இருந்து ஒரு 247 வரைக்கும் வரும். ஸோ அப்படி இல்லாமல் 270.85 மேலே கேண்டில்ஸ் க்ளோஸ் வச்சது அப்படின்னா ஸோ ஜிங்க்ல கண்டினியூஸ் பை எதிர்பார்க்கலாம். அதோட டார்கெட் 290 வரைக்குமே இந்த வீக் வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ ஜிங்க் இந்த வாரம் தெரிஞ்சிடும் இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணுதா இல்லைன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் எடுத்துட்டு கீழே இறங்க போதா அப்படின்னு. ஸோ அடுத்தது லெட்டு. ஸோ லெட்டு கண்டினியூஸ் பை தான். ஸோ அதோட அடுத்த டார்கெட் 188. ஸோ சேம் தான், ஜிங்க்கு மாதிரி தான். ஜிங்க்கு லெட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா அலுமினியம் நம்ம பார்க்கலாம். ஜிங்க்கு லெட்டு ஒரே மாதிரி தான், ட்ரெண்ட் லைனை நோக்கி தான் வந்துட்டு இருக்கு. ஸோ லெட்டுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் இருக்கு. ஸோ லெட்டை 188.20 ஜஸ்ட் ஒரு 3 பாயிண்ட்ஸ் தான் இருக்கு. ஸோ ஜிங்க்குக்கு பார்த்தீங்கன்னா அதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு 3 பாயிண்ட்ஸ் 267 270. ஸோ 3 பாயிண்ட்ஸ் தாண்டி அதை ரெசிஸ்டன்ஸ் எடுக்குதா இல்லை பிரேக் ஆகுதாங்கிறத. ஸோ பிரேக் ஆனால் கண்டிப்பாக 290. லெட்டுக்கு பார்த்தீங்கன்னா 188 பிரேக் பண்ணால் ஸோ கண்டிப்பாக 196 வரைக்கும் வரதுக்கான ஒரு சான்சஸ் லெட்டில் இருக்கு. ஸோ அடுத்தது அலுமினியம். ஸோ அலுமினியத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் லாஸ்ட் வீக்லேயே. எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா 200 மூவிங் ஆவரேஜை டச் பண்ணிட்டு அந்த இடம் சப்போர்ட் எடுத்துட்டு அது மட்டும் இல்லாமல் 50 மூவிங் ஆவரேஜை பிரேக் பண்ணால் மேலே வந்துடும் சொல்லியிருந்தேன். ஸோ அதுவும் பிரேக் பண்ணிட்டு கிட்டத்தட்ட 228 வரைக்கும் வந்திருக்கு. ஸோ இதோட டார்கெட் இன்னும் முடியல, 238 வரைக்கும் வந்துட்டு ஸோ அதுக்கப்புறம் தான் ரெசிஸ்டன்ஸ் எடுக்கக்கூடிய ஒரு சான்சஸ் இருக்கு. ஸோ அலுமினியம் கண்டினியூஸாக 238 வரைக்கும் வரதுக்கான ஒரு சான்சஸ் அலுமினியத்தில் இருக்கு. ஸோ அடுத்தது சில்வர் அண்ட் கோல்டு. கோல்டு அண்ட் சில்வரை பொறுத்த வரைக்கும் கண்டினியூஸ் பை தாங்க, 96,570 வரைக்கும் ஸோ வரதுக்கான ஒரு சான்சஸ் இருக்கு. அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா இந்த வாரம் 94,285 வரைக்கும் வந்துடும். இதோட ரெசிஸ்டன்ஸ் ஜோன் 96,570. மற்றபடி பார்த்தீங்கன்னா 94,000 இல்லைன்னா 96,570 வரைக்குமே வந்துடும். இதை நாம் இந்த இடத்துல மிஸ் பண்ணியிருப்போம் கண்டிப்பாக. எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இடம் தான் 200 மூவிங் ஆவரேஜ் சப்போர்ட்டாக எடுத்திருக்கு 80,500. ஸோ 80,500 கிட்டத்தட்ட 9,000. ஸோ ஒரு ஃபியூச்சர்ஸ் நம்ம ஹோல்டு பண்ணியிருந்தா கூட ஒரு 9,000 rupees ப்ராஃபிட் பார்த்துருக்கலாம். ஸோ எத்தனை நாள்லனா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 1.5 months ஒரு பொசிஷன் எடுத்திருந்தா நாம இங்கே ஒரு ப்ராஃபிட் பார்த்துருக்கலாம். ஸோ இது கண்டினியூஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கண்டினியூஸ் ஆகும். ஸோ 89,000 எக்ஸ்பெக்ட் பண்ணுறது எவ்வளோ தூரம்னு பார்த்தீங்கன்னா 96,570 வரைக்கும் சில்வரை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அடுத்தது கோல்டும் சேம் தான். ஸோ கோல்டு எக்ஸாக்ட் க்ரூசியல் ரெசிஸ்டன்ஸ்ல தான் நிற்குது. ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த இடம் ஒர்க் அவுட் பண்ணிட்டு 73,980. ஸோ 73,980. ஸோ அந்த இடம் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு 4 times பக்கம் ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கு. கிட்டத்தட்ட 73 இருந்து
ஸோ 69 ஃபர்ஸ்ட் டைம். ஸோ செகண்ட் டைம், தேர்ட் டைம் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃபால். இப்போ அகைன் வந்து ஃபோர்த் டைம் ரெசிஸ்டன்ஸ் எடுக்கிறதுக்கான ஒரு சான்சஸ் வந்து இருக்கு. 73,980 வந்ததுக்கு அப்புறம் ஸோ செல் சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ அதோட டார்கெட் மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு 68,800 வரைக்கும் வரதுக்கான ஒரு சான்சஸ் இருக்கு. அப்படி இல்லாம இதை பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா, அதாவது இந்த ஹை வந்து எப்போனா ஜூலை 17ஆம் தேதியோட ஹை வந்து 74,068. ஸோ அதை பிரேக் பண்ணால் ஸோ கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா கோல்டு இன்னமும் கூட ஏறத்துக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. இதோட ரெசிஸ்டன்ஸ் ஜோன் 73,980. ஸோ அந்த இடம் போயிட்டு இறங்கும், இல்லைனா ஜூலை 17ஆம் தேதியோட ஹையை பிரேக் பண்ணால் ஸோ அகைன் வந்து மேலே வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் வந்து கோல்டில் வந்து இருக்குது. ஸோ அடுத்தது நேச்சுரல் கேஸ். ஸோ நேச்சுரல் கேஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வந்து கன்ஃபியூஷனாக தான் இருக்குது. ஏன்னா மார்க்கெட் வந்து நல்ல 200 ஒரு சப்போர்ட் ஜோன் எடுத்துட்டு மேலே தான் வந்துட்டு இருக்கு. ஸோ அகைன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செல்லிங் ப்ரெஷரில் தான் க்ளோஸ் ஆயிருக்கு லாஸ்ட் வீக்ல. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அகைன் வந்து ஹையை பிரேக் பண்ணணும். அதாவது ஃப்ரைடேவோட ஹை வந்து 202.4. ஸோ அதை பிரேக் பண்ணால் கண்டிப்பாக வந்து 239.8 வரைக்கும் வரதுக்கான ஒரு சான்சஸ் வந்து நேச்சுரல் கேஸில் வந்து இருக்கு. ஸோ நேச்சுரல் கேஸ் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது இந்த இடம் வந்தால் மறுபடியும் வந்து பை ஃபோக்கஸ் பண்ணலாம். கொஞ்சம் கீழே இறங்கி 166 வந்துடுச்சு அப்படின்னா ஸோ ட்ரிபிள் பாட்டம் ரெசிஸ்டன்ஸ் சொல்ல முடியாது. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு 3 டைம்ஸ் நடந்திருக்கு. இப்போ 4th டைம் வந்து சப்போர்ட் எடுத்தது அப்படின்னா ஸோ அகைன் வந்து இந்த ட்ரெண்ட் லைன் டச் பண்ணுறதுக்காக வரும். ஸோ இந்த இடம்லாம் வந்தால் ஒரு பையிங்காக ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. எந்த இடம்னா 165.4 வந்துச்சு அப்படின்னா மறுபடியும் பையிங் வந்து நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அகைன் வந்து 240 ஒரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 80 பாயிண்ட்ஸ் பக்கம் ஒரு ஷார்ட் டேர்ம், அதாவது பார்த்தீங்கன்னா ஸ்விங் ட்ரேடிங் பண்ணால் ஒரு 80 பாயிண்ட்ஸ் பக்கம் ஃபியூச்சர்ஸில் வந்து கிடைக்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் வந்து நேச்சுரல் கேஸில் வந்து இருக்குது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் M6க்கான ஒரு ப்ரிடிக்ஷன். ஸோ பார்க்கலாம் எது வந்து கண்டிப்பாக ஒரு பை ஆகும் இல்லை செல் ஆகும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம்னா காப்பர் வந்து 50 மூவிங் ஆவரேஜை பிரேக் பண்ணும். ஸோ 50 மூவிங் ஆவரேஜ் நியர்பைல தான் இருக்கு. ஸோ 200 மூவிங் ஆவரேஜ் வந்து சப்போர்ட் எடுத்துட்டு மேலே தான் வந்துட்டு இருக்கு. ஸோ காப்பரை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஃபால் 950 இருந்து கிட்டத்தட்ட 770 ஒரு 200 பாயிண்ட் ஃபால் ஆயிருக்கு. மறுபடியும் பை ஆனிச்சு அப்படின்னா கண்டிப்பா 940 வரைக்கும் வந்துடும். இந்த 50 மூவிங் ஆவரேஜை பிரேக் பண்ணணும். 50 மூவிங் ஆவரேஜ் இப்போதைக்கு 808ல க்ளோஸ் ஆயிருக்கு இந்த இடம். ஸோ 808ல க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ அதையும் பிரேக் பண்ணி மார்க்கெட் மேலே கேண்டில்ஸ் க்ளோஸ் வச்சோன்னா நம்ம ஒரு ஸ்விங் ட்ரேடிங்காக காப்பரை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட 870 வரைக்குமே வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் வந்து காப்பரில் வந்து இருக்கு. இல்லைன்னா அது வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு கான்சல்டேஷன் தான் காப்பரில் இருக்கும். ஆனால் என்னைக்கா இருந்தாலும் ஒரு 6 மந்த்ஸுக்குள்ளார காப்பர் வந்து நம்ம வந்து ஒரு 940 இல்லைன்னா 900 வரைக்கும் வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் வந்து கொஞ்சம் கூடிய சீக்கிரமே இருக்கு காப்பரை பொறுத்த வரைக்கும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம் என்ன மாதிரி நடக்குது அப்படின்னு. ஸோ லாஸ்ட் வீக்கில் எத்தனை பர்சன்டேஜ் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு அப்படின்னு பார்க்கலாம் ஒவ்வொன்றா. ஸோ க்ரூட் ஆயிலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் க்ளோசிங் தான். 1.16% வந்து பாசிட்டிவ் க்ளோசிங் நடந்திருக்கு லாஸ்ட் வீக்கில். ஸோ ஜிங்க்கு தான் நல்லா 5.60%. நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணால் இன்னுமே இப்போ மேலே வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி வந்து ஜிங்க்கில் இருக்குது. ஸோ அடுத்தது லெட்டும் பார்த்தீங்கன்னா 2.38%. ஸோ சில்வரெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லாவே பட்டையை கலப்பிருச்சு. அதாவது கிட்டத்தட்ட 82,300 ஒரு 8000 பாயிண்ட்ஸ் வந்து மேலே வந்திருக்கு. ஸோ அகைன் இந்த வீக் வந்து கிட்டத்தட்ட ஒரு 7.76% வந்து மேலே வந்திருக்கு. ஸோ இன்னுமே பார்த்தீங்கன்னா இன்னொரு 7% வந்து மேலே வரதுக்கான சான்சஸ் வந்து சில்வரில் வந்து நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். கோல்டு வந்து 2.92%. நேச்சுரல் கேஸ் வந்து 1.52%. அலுமினியம் நல்ல ஒரு growth தான் 5.15%. காப்பர் பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கலர், அதாவது ஒரு கிரீன் கலர் கேண்டலில் தான் க்ளோஸ் ஆயிருக்கு. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்னா தான் 50 மூவிங் ஆவரேஜ் பிரேக் பண்ணால் சடனாக பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக மேலே வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் வந்து காப்பரில் இருக்கு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம் என்ன மாதிரி வந்து நடக்குதுன்னு. ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ப்ரிடிக்ஷன் வீடியோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.